ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவசங்களை பார்ப்போம். பெயர் கமலா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு ஐடிஐ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 சென்ட் நிலம் இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2-3 வீடு வந்து வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டுதாகவும் அவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டுதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தையோடு இவங்க தனிமையில் தாங்க வசிச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இவங்களுடைய குழந்தைக்காக வந்து மறுமணம் பண்ணதாக முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மணமகன் கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் எனக்கு சம்மதம். வயது ஒரு 50-60 வயதுக்குள்ளே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ வாடகை வீடாக இருந்தாலும் ஓகே, சொந்த வீடாக இருந்தாலும் ஓகேங்க. வசதியை பற்றிலாம் பிரச்சனை இல்லைங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னோடய குழந்தையை ஏற்றுக்கிட்டு என்னையும் நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா வந்து தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 10 சவரன் நகை போகிறதாவும், அது இல்லாமல் சிறுசனத்தில் ஓரளவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த உணவுகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா கோமதி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க நகைக்கடைக்கு வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பெரம்பலூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடெலாம் இல்லைங்க, வாடகை வீட்டில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. ஸோ அவங்களும் வந்து படித்து முடிச்சுட்டு அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அம்மாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாதனால இவங்க படிக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இவங்க தனிமையில் தான், இவங்களுடைய கணவரும் வந்து தவறிட்டதா சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க வந்து தனிமையில் தான் வசிக்கிறதா, அம்மா கூட தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு 5 சென்ட் நிலம் கொடுத்துருக்கிறதாவும் இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடியவருக்கு வந்து காசு பணம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க. ஏழை மணமகனாக இருந்தாலும் எனக்கு சம்மதம். நல்லபடியாக என்னையும் பார்த்துக்கிட்டா மட்டும் போதுங்க. எங்கள் அம்மா வந்து என் கூட தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.